அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது விவாகரத்து ஏன் நடைபெற்றது என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அனுஷா, இவர் பெண் ஜாதகம் 29 டிசம்பர் 1990 9:05 இரவு ஹைதராபாத்தில் பிறந்த ஒரு பெண் ஜாதகம். இவர் கடக லக்னத்தில் பிறந்துள்ளார். ரிஷப ராசியில் பிறந்துள்ளார். லக்னத்தில் குரு கேது இணைவு, தனுசுவில் புதன் சூரியன் சுக்கிரன், மகரத்தில் ராகு சனி, ரிஷபத்தில் செவ்வாய் சந்திரன். அம்ச நிலைமையை பார்த்தோமேனால் மேசத்தில் புதன், சிம்மத்தில் கேது சூரியன், ரிஷபத்தில் சந்திரன், தனுசு வீட்டில் சுக்கிரன் குரு, மகரத்தில் சனி, கும்பத்தில் ராகு செவ்வாய். இங்கே சூரியன் பூராட நட்சத்திரத்திலும், சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்திலும், செவ்வாய் கிருத்திகை நட்சத்திரத்திலும், புதன் மூல நட்சத்திரத்திலும், குரு ஆயில்ய நட்சத்திரத்திலும், சுக்கிரன் உத்திராட நட்சத்திரத்திலும், சனி உத்திராட நட்சத்திரத்திலும், ராகு உத்திராட நட்சத்திரத்திலும், கேது பூச நட்சத்திரத்திலும் அமர்ந்துள்ளனர். இந்த ஜாதகிக்கு தற்பொழுது நடக்கும் தசாபுக்தி குரு தசையில் சனி புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதகிக்கு 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் திருமணம் நடைபெற்றது. 2017 ஏப்ரல் மாதம் ராகு மகாதசையில் சுக்கிர புத்தியில் திருமணம் நடைபெற்றது. 2018 ஆரம்ப காலகட்டத்திலே ஜாதகிக்கு விவாகரத்து ஏற்பட்டது. இதற்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம்? 2017 ராகு மகாதசை, சுக்கிர புத்தி, சூரிய அந்தரத்தில் திருமணம் நடந்தது. குரு அந்தரத்தில் பிரிவு, சுக்கிர புக்தி குரு அந்தரத்தில் பிரிவு ஏற்பட்டது. பொதுவாக இங்கே உச்ச குரு ஆட்சி பெற்ற சனியை பார்த்து குருவின் பார்வை சனிக்கு சுபத்துவம் என்று பலன் கூறினோமேயானால் நிச்சயமாக ஜோதிட பலன்கள் இங்கே 100% சரியாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. பொதுவாக கடக லக்னத்திற்கு 6 9 ஆகி குரு பகவான் லக்னத்தில் உச்சம், 8ஆம் அதிபதி 7 ஆட்சி, 6 8 அதிபதிகள் சமசப்தமாக தொடர்பு கொள்வது திருமண வாழ்க்கைக்கு சாதகமில்லாத ஒரு அமைப்பாகும். இங்கே 2ஆம் அதிபதியான சூரியன் 6இல் இருப்பதாலும் 12ஆம் அதிபதியோடு இணைந்ததாலும் இங்கே சுக்கிரனும் 6ஆம் பாவகத்தில் 3 கிரகங்கள் இருப்பது 6 8 12இல் எந்த ஒரு ஆதிபத்திய கிரகங்கள் மறைந்தாலும் அது நல்ல பலனை செய்வதில்லை. சற்று மாறுபாடான பலன்களை கட்டாயம் தருகின்றது. இங்கு ஜாதகிக்கு 2ஆம் அதிபதி 6இல் அமர்ந்து 12ஆம் அதிபதியோடும் 11ஆம் அதிபதியோடும் இணைந்து 6இல் இருப்பதாலும் இங்கே குரு சனி அஷ்டமாதிபதி 7இல் வந்து அமர்ந்து 6ஆம் அதிபதியின் தொடர்பில் இருப்பதாலும் இங்கே ஜாதகிக்கு விவாகரத்து ஏற்பட்டது. ஜாதகிக்கு தற்போது 2வது திருமணமாகி குழந்தை பேர் உண்டாகி நல்ல வண்ணம் வாழ்ந்து வருகிறார். குரு திசையில் சனி புக்தி நடப்பில் இருக்கிறது தற்பொழுது. எனவே இங்கு சுபத்துவம் என்பது இங்கே இல்லாமல் போனது என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.